மீடியா பொலிட்டிக்கல் அவேர்னஸ் ஊடகத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தீமைகள் நீங்க அருளும் வேண்டும் அதிகாரமும் வேண்டும் என்கிற ரமலான் தொடர் நிகழ்ச்சியில் இன்று நம்முடன் பாபநாசம் சட்டமன்ற தொகுதியை சார்ந்த நாம் தமிழர் கட்சியின் தமிழ் மீட்சி பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் அப்துல் கலாம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. வாங்க அவர்களுடன் கேள்விகளை கேட்டு பதிலை பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் கலாம் அண்ணா, நல்லா இருக்கீங்களா? வலைக்கும் சலாம். நல்லா இருக்கிறேன் பஸ்தா சார், நல்லா இருக்கிறேன் நான். நீங்க எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நலம். வாங்க கேள்விக்குள்ள போயிடலாம். தமிழ் இஸ்லாமியர்கள் தங்களை தமிழர்கள் என்று சொல்வது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரானதா? நிச்சயமா இல்ல. என்ன காரணம்? காரணம்னு சொன்னீங்கன்னா நான் ஒரு உதாரணத்தோடு உங்களுக்கு சொல்லலாமா? சொல்லுங்க சொல்லுங்க. தமிழ் அறிஞர் மனைவி முஸ்தபா, தமிழ் அறிவியல் தமிழறிஞர், அவர் ஒரு பள்ளிவாசல் திறப்பு விழா மலர்ல ஒரு கட்டுரை எழுதியிருந்தாரு. அது நம்ம திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த கொரடாச்சேரியா அல்லது குடவாசலான ஞாபகம் இல்லை எனக்கு. அதுல எழுதியிருந்தாரு. என்ன எழுதியிருந்தார் அப்படின்னு சொன்னா, அவர்கிட்ட ஒரு கூட்டத்துக்கு பேச போகும்போது அவர்கிட்ட அங்க இருக்கிறவங்க கேள்வி கேட்கறாங்க, நீங்கள் எந்த மொழியில் பேச போகிறீர்கள் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கறாங்க. அவரு பதில் சொல்றாரு, நான் இறைவனின் மொழியில் பேச போறேன் அப்படின்னு சொல்லி பதில் சொல்றாரு. அப்படிங்கும்போது என்ன நீங்க ஒரு புதுசா சொல்றீங்க, வித்தியாசமா சொல்றீங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, இந்த உலகத்தை இறைவனின் மொழியில் அப்படின்னா அரபி மொழின்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு. ஆமா, அப்படிதான் இருக்கணும். அவரு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த உலகத்தை படைத்து அதில் உயிரினங்களை படைத்து மனிதனையும் படைத்து மனிதனுக்கு பேச கற்றுக் கொடுத்தவன் இறைவன் அப்படிங்கிறத இதுதான் இஸ்லாமிய அடிப்படை. அது நான் அதை முழுமையாக நாங்கள் அதை நம்புறோம், அதனாலதான் நாங்கள் இஸ்லாமியர்கள் சொல்றோம். அதே போல உலகின் மூத்த குடி தமிழ் குடி, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அப்படின்னு ஒரு தமிழ்ல ஒரு கருத்து இருக்குது. அந்த வகையில பாத்தீங்கன்னாக்கா தமிழை தவிர ஒரு மூத்த மொழி இது வரைக்கும் அறியப்படவில்லை இந்த உலகத்துல. அதுதான் மூத்த மொழி அப்படின்னு சொல்லி எல்லோரும் நம்புறோம். அப்படி பார்க்கும் பொழுது இறைவன் தமிழில் தான் பேச கற்றுக் கொடுத்திருப்பான் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. அந்த வகையில அப்படி தமிழ் பேச கற்றுக் கொடுத்த அந்த மொழியின் அடிப்படையில நம்ம தமிழர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறதுல எந்த விதமான பேதம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அடுத்ததாக, தமிழ்நாட்டில் வாழும் இஸ்லாமிய அரசியல் தலைவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு எந்த விதமான அரசியலை கற்றுக் கொடுத்துள்ளார்கள்? அடிமை மனப்பான்மை அரசியலை தவிர இவர்கள் வேறு எதுவுமே கற்றுக் கொடுக்கவில்லை. எதனால அப்படி சொல்றீங்க? இவங்ககிட்ட என்ன இருக்குன்னு சொன்னா பயம் தான் இருக்குது. பிஜேபி வந்துங்கிற ஒரு பயம் தான் இருக்குது. அரசியலை நம்ம முழுமையா நம்ம மக்களை அரசியல் மையப்படுத்தி இருந்தோம் அப்படின்னாக்கா அவர்கள்ட்ட ஒரு தெளிவு இருக்கும். பொதுவுடைமை எழுத்தாளர் ஐயா எஸ்.வி. ராஜதுரை ஒரு இந்து இந்தி இந்தியா அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அவருடைய கட்டுரை தொகுப்புகள் வந்திருக்குது. அதுல ஒரு இடத்துல அவர் என்ன குறிப்பிடுறாருன்னா, இந்த RSS இயக்கத்தினுடைய நாற்றங்கால் அப்படின்னா அது திராவிட இயக்கம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அப்ப அதை படிச்சிருக்கிறாங்க, நம்ம ஆளுங்களும் படிச்சிருக்கிறாங்க. அப்ப ஏன் அவர் சொல்றாரு, எதற்கு சொல்றாருங்கிறத அதை தொடர்ந்து அவங்க ஆய்வு பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அளவிற்கு போய் ஒரு பயத்தை உருவாக்கி இருக்க மாட்டாங்க. அதாவது RSS பிஜேபிக்கு எதிரான அதற்கான எதிரான கருத்துக்களை முறையா கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்திருந்தாங்கன்னா இவங்களுக்கு அதன் மீதான ஒரு பயம் இருந்திருக்காது. இவங்க அதை பூச்சாண்டி காட்டி பயத்தை காட்டி திமுகவுக்கு வாக்கறுடை பண்ணக்கூடிய ஒரு வேலையை செய்யறாங்களே தவிர ஒரு அறிவுபூர்வமான அதிகாரத்தை நோக்கிய ஒரு அரசியலாக இவர்கள் அரசியல் இல்லை. இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரும் கேடாக இருக்கிறது. இப்ப அதாவது வீர மரணத்தை விரும்பி ஏற்ற சமூகம் இஸ்லாமிய சமூகம் மார்க்கம். அப்படிப்பட்ட சமூகத்துல இருக்கிற அந்த இளைஞர்களை இப்ப பிஜேபி பூச்சாண்டி காட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல வரீங்க? ஆமா, பயத்தை காட்டி வச்சிருக்காங்க. நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிறது மாதிரி தான் சிந்திக்கிறாங்க. சொல்றதா கேட்டுட்டு அப்படியே போயிடணும். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு அமைதியா ஒரு வாக்க போட்டு நம்ம என்ன ஒரு ஓட்ட போட்டு போறோம் அவ்வளவுதான் அப்படிங்கிறது மாதிரி போறாங்களே தவிர நம்முடைய எதிர்கால அரசியல்ல நம்ம தனிமைப்படுத்தப்படுகிறோம், நம்முடைய உரிமைகள் கொஞ்சம் கொஞ்சமா மறுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த அந்த சிந்தனையே இளைஞர்கள் மத்தியில வராம பாத்துக்கிற வேலையை தான் இப்ப இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்கள் செய்து நம்ம முன்னோடிகள்னு சொல்லிக்கிறவங்களும் அதான் செய்யறாங்க.
அதாவது உரிமைகள்னு பாத்தீங்கன்னா, இஸ்லாமிய சமூகத்துக்கு இந்த கடந்த சில ஆண்டுகள்ல வந்து எந்த உரிமையும் பெற்று தந்ததா நான் அறிஞ்ச வரைக்கும் தெரியல. இல்ல இல்ல கடைசியா இருந்த ஒரு உரிமை பாத்தீங்க அப்படின்னா, அவங்கவங்க சின்னத்துல போட்டியிடலாங்கிற ஒரு உரிமை கூட கடந்த தேர்தல் வரைக்கும் இருந்துச்சுன்னு நான் நெனைக்கிறேன். ஆமா 2016ஓட அது முடிஞ்சு போச்சு. ஆமா. இந்த ஆமா. முறை பாத்தீங்க அப்படின்னா, அதுக்குமே வந்து வேட்டு வந்துருச்சு. ஆனா அப்பயுமே வந்து விழிப்புணர்வு அடைய மாட்றாங்க. கடந்த சமீப காலத்துல கூட நம்ம பார்க்க முடியுது. இப்ப கூட தான் உங்களுக்கு 5 தொகுதி ஒதுக்கியிருக்கிறாங்க. எஸ்டிபிஐக்கு 1, மனித மக்கள் கட்சிக்கு 1, இது மக்கள் ஜனநாயக கட்சிக்குன்னு சொல்றாங்க. தமீம் அன்சாரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, ஆளுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கியிருக்கிறாங்க. ம், உதயசூரியன் சின்னத்துல தானே போட்டியிட சொல்லியிருக்கிறாங்க. ம், ம், அவங்க ஒண்ணும் தனித்து சின்னத்துல நிக்க போறது இல்லையே. ம், ம், ம். அப்படிங்கும்போது அவங்க வந்து அவங்களுக்கு இப்ப தேவை வந்து அது பதவிதானே தவிர அந்த சமூகத்தினுடைய உரிமைகளோ அல்லது அவருடைய அதிகாரம் அதனுடைய எதிர்கால நலனும் முக்கியம் கிடையாது. அவங்களுக்கு இப்ப தேவை ஒரு எம்எல்ஏ பதவி அவ்வளவுதான். இப்ப தனி சின்னத்துல போட்டியிடுறதுனால என்ன ஒரு நன்மை இருக்கு? இப்ப உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுறதுனால அதனால என்ன பின்னடைவு? உதயசூரியன் சின்னத்துல வந்து எந்த பாபநாசம் தொகுதி வந்து எனக்கு தெரிஞ்சு திமுக ஜெயிச்சதே கிடையாது. ம், ம், 71ல வந்து கணபதினு ஒருத்தர் ஜெயிச்சிருக்கிறாரு. ம், அதுக்கு பிறகு தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி தான். ம், அதுக்கப்புறம் 3 முறை அதிமுக ஜெயிச்சிருக்கு இந்த தொகுதியில. ம், இதுல வந்து இந்த முறை ஜவாஹிருல்லா வந்து உதயசூரியன் சின்னத்துல நின்னதுனால ஜெயிச்சார். ம், ம். ஆனா அவருக்கு அந்த வெற்றி வாய்ப்பு கிடைச்சிருக்காது. கிடைச்சிருக்காது. நிச்சயமா கிடைச்சிருக்காது. உதயசூரியன் சின்னத்துல நின்னதுனால தான் அவங்க 2 பேரும் ஜெயிச்சாங்க. தனித்த சின்னத்துல நின்னதுனால தான் முஸ்லீம் லீக் தோல்வி அடைஞ்சது ம். இந்த கடந்த சட்டமன்ற தேர்தல்ல. இப்போ உங்க தொகுதியில வந்து முஸ்லீம் லீக் வந்து அதாவது தோல்வி அடைஞ்சுச்சு அப்படிங்கிறீங்க. எத்தனாவது இடத்துக்கு போயிருப்பாங்க? 77ல அதிமுக கூட்டணியில இருந்தாங்க. ம், ம், கூட்டணியில இருந்தும் 3வது இடம் தான் கிடைச்சதே தவிர 2வது இடம் கூட கிடைக்கல. ஏன்னா முஸ்லீம்கள் வாக்கு கூட அப்ப கிடைக்கல. ம், ம், அங்க வந்து திமுகவுக்கு ஓட்டு தான் போட்டாங்களே தவிர முஸ்லீம் லீக் ஒரு வழக்கறிஞர் நின்னாரு, அப்துல்லான்னு ஒரு வழக்கறிஞர் நின்னாரு. ம். நல்ல பெரிய நன்கு அறிமுகமானவர் தான். ஆனா அவருக்கு அந்த வாக்குகள் கிடைக்கல. அவருக்கு வெற்றி வாய்ப்பும் கிடைக்கல. காரணம் அவர் இருந்த கூட்டணி. அவர் எம்ஜிஆர் கூட கூட்டணியில இருந்தாங்க. அதிமுக கூட முஸ்லீம் இந்தியன் முஸ்லீமுக்கு அப்ப கூட்டணியில இருந்தது. ம், ம், இவங்களுக்கு திமுக தான் முக்கியமா தெரிஞ்சதே தவிர முஸ்லீம் லீக் கட்சி முக்கியமா தெரியல அப்ப. ம், அந்த அளவுக்கு தான் இவங்க அரசியலை வந்து முஸ்லீம்கள் மத்தியில வளர்த்து வச்சிருக்காங்க. திமுகவுக்கு ஓட்டு போடணுங்கிறதை தவிர ம். வேறு ஒண்ணுமே வளர்த்து வைக்கல இவங்க. அந்த மனப்பான்மையை மட்டும்தான் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஆ நிச்சயமா இப்ப எதிர்கால எதிர்காலத்த பத்தி வந்து இப்ப இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் வந்து கண்டுகொள்ளாம இருக்காங்க. நிச்சயமா இஸ்லாமிய சமூக இளைஞர்கள் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புறோம். ஆமா. நிச்சயமா, நிச்சயமா நம்புறோம் நம்ம. ஏன்னா இப்ப நிறைய இளைஞர்கள் வந்து பழனி பாபாவுடைய இத வந்து தேடி எடுக்குறாங்க. அவரை பத்திய நிறைய செய்திகளை பார்க்கறாங்க. ம். பார்க்கும்போது அவர்களுக்கே நிறைய விழிப்புணர்வுகள் வருது. அதனால கொஞ்சம் மாற்றங்கள் வரும். இந்த தேர்தல்ல முழுமையா அவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு இஸ்லாமிய வாக்குகள் அறுவடை பண்ண முடியாது. ம். மாற்றங்கள் வரும். கண்டிப்பா, கண்டிப்பா. அடுத்ததாக இஸ்லாமிய அரசியலுக்கும், தமிழ் தேசிய அரசியலுக்கும் உள்ள ஒற்றுமை பற்றி உங்கள் கருத்து என்ன? 2 அரசியலுமே வந்து அநீதிக்கு எதிரான அரசியல் தான். அநீதிக்கும் அடக்குமுறைகளுக்கும் எதிரானது தான். ஒடுக்கப்படும் மக்களுக்கு ஆதரவானது தான். இஸ்லாம் வந்து ஒடுக்கப்படும் மக்களுக்கான விடுதலையை தான் முன்னெடுக்குது. எந்த வகையில பார்த்தா பெண் விடுதலையும் அப்படியே அதே மாதிரி தான். நம்ம வந்து பெண் குழந்தைகளை வந்து பிறந்த பிறகு கூட புதைச்சாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ஆனா அதை எதிர்த்து இஸ்லாம் வந்து ரொம்ப கடுமையான இதை கருத்து பரிமாற்றங்களை செய்து அவர்களை வந்து மீட்டு எடுத்தது எல்லாரையுமே. இப்ப நான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் பாத்தீங்கன்னா வந்து ஆண் பெண் சமம் அப்படிங்கறதை விட ஆணுக்கு பெண் சமம் என்பதை விட ஆணும் பெண்ணும் சமம் என்ற அடிப்படையில தான் இவங்க வந்து 117 ஆண்கள் 117 பெண்கள்னு சரிசமமா பிரிச்சு வேட்பாளர்களை போட்டியிட வைக்கிறாங்க. இன்னொன்னு இயற்கையை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கறதுல வந்து இஸ்லாம் வந்து மிக முக்கியமான ஒரு அடிப்படையான நிறைய கருத்துக்களை வந்து மக்களுக்கு கொடுத்திருக்குது. இறை தூதரும் வழிகாட்டி இருக்கிறாங்க. நீர்நிலைகளை பாதுகாக்கணும், மலைகளை பாதுகாக்கணும் அப்படின்னா நிறைய நமக்கு கருத்துக்கள் ஹதீஸ்கள் இருக்குது, குர்ஆனுடைய ஆதாரங்கள்லாம் இருக்குது. அதாவது நம்ம தமிழ் தேசிய அரசியலும் பாத்தீங்கன்னா இயற்கையோடு இணைந்த அரசியலை தான் நம்ம முன்னெடுத்து போறோம். அது எந்த வகையிலுமே வந்து ரெண்டுமே முரண்பட்டு எங்கேயுமே போகல, இணைந்து தான் போகுது. அதனால வந்து நம்ம வந்து அதை வந்து ரெண்டையுமே வந்து பிரித்து பார்க்க முடியாது. எப்ப நம்ம வந்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னாக்கா, எப்ப வந்து இஸ்லாமிய தத்துவத்துக்கு எதிராக
தமிழ் தேசியம் வந்து நிக்குது அப்படிங்கிறது வரும்போதுதான் நம்ம அதை பத்தி பேச முடியும். ஆனா அதற்கான வாய்ப்புகள் துளியுமே கிடையாது, எந்த வழியிலுமே கிடையாது. இன்னொரு நம்ம ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். ஐயா மாசோ விக்டர் வந்து ஒரு நூல் எழுதியிருக்கிறார், இஸ்லாம் தமிழர் சமயமே அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். இந்த புத்தகத்தை வந்து அவசியம் இஸ்லாமிய இளைஞர்கள் எல்லாருமே வாங்கி படிக்கணும். எந்த அளவிற்கு வந்து ரெண்டும் ஒத்து போகுது, இஸ்லாமிய கருத்தியலும் தமிழர்களின் தொன்மையும் எப்படி ஒத்து போகுது அப்படிங்கிறத ஒரு நிறைய இடங்களை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார் ஆய்வுகளோட. அவர் ஒரு கருத்து என்ன வைக்கிறாருன்னா, எனக்கு அரபி மொழி தெரியாது, அரபி மொழியை நன்கு அறிந்த அதே அதே நேரத்துல இஸ்லாமிய தத்துவங்களோட நன்கு அறிந்த மூத்த இஸ்லாமிய அறிஞர்கள் இதுல இறங்கி ஆய்வு பண்ணாங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து வெளிப்படுத்த முடியும், அதை யாரும் செய்ய முன் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்கிறாரு. அவங்க எத்தனை வருஷம் இருக்கும்? இந்த புத்தகம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 வருஷமா இருக்கும். புத்தகம் வச்சிருக்கிறேன். இந்த வேலையை செய்ய இஸ்லாமிய தலைவர்கள் என்று சொல்லவங்க வந்து முன் வரல, யாருமே இது வரைக்கும் முன் வரல. அந்த புத்தகத்தை எழுதுனது வந்து ஒரு கிறிஸ்தவர், அது ஒரு பெரிய இதா இருக்கு பாருங்க. அவர் வந்து ஒரு கிறிஸ்தவர். அவர் சொல்றாரு இந்த மாதிரி இது பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு புத்தகமும் ஒரு எழுதிய ஒரு பெரிய ஆய்வு புத்தகம் எபிரேயத்தின் தாய்மொழி தமிழே அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அதுல வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த மத்திய கிழக்கு நாடுகள்லாம் இருக்கு பாருங்க, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மொழிகள் இதற்கான மூத்த இது எல்லாவற்றையுமே ஆய்வு பண்ணி எழுதியிருக்கிறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது நீங்க என்ன நமக்கு தோணுதுன்னா, தமிழர் அப்படிங்கிற அந்த தொன்மை இது வந்து எந்த வகையும் இஸ்லாத்துக்கு முரண்படவே கிடையாது. அது அந்த ஆழமான அரசியலை வந்து நம்ம கொண்டு போய் இளைஞர்கள்ட்ட சேர்த்தோம்னு சொன்னா இது எந்த வகையிலுமே வந்து வேறுபாடு கிடையாது. அன்றைய காலகட்டத்துக்கும் இன்றைய காலகட்டத்துக்கும் சில தோற்ற மாற்றங்கள் இருக்குதே தவிர அடிப்படை கருத்துக்கள்ல மாற்றமே இல்லை அப்படிங்கிறத நம்ம விளங்கி கொள்ள முடியும். அதை வந்து இளைஞர்கள் மத்தியில் நிறைய வாங்கணும், இளைஞர்கள் அதை படிக்கணும். நானும் வந்து பதிவு பண்றோம், குழுக்கள் எல்லாம் பதிவு பண்றோம் அதை படிங்கன்னு சொல்லி. அந்த அளவுக்கு அவர்கிட்ட பொறுமை இல்லை, அவ்வளவுதான். கண்டிப்பா இந்த காணொளி வாயிலாக இந்த செய்தியை நம்ம வந்து தெரியப்படுத்துவோம். இதை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் கண்டிப்பா ஐயா சொன்ன அந்த 2 புத்தகங்களையும் வாங்கி படிக்க வேண்டும் என கோரிக்கையாக வைக்கிறோம். நாம் கேட்ட கேள்விகளுக்கு மிக சிறப்பாக வரலாற்று பூர்வமான சான்றுகளுடன் பதிலளித்தீர்கள். பல்வேறு பணிகளுக்கு மத்தியில நம்மளுடைய இந்த வலையொலிக்கு வந்து கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக ஐஎன் மீடியா பொலிட்டிக்கல் அவேர்னஸ் ஊடகம் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வலைக்கும் சலாம். நம்மளுடைய இந்த வலைவலியை சப்ஸ்கிரைப் செய்யாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதிக அளவுல இந்த வலைவலியை பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மீண்டும் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ் வேறொரு சிறப்பு விருந்தினருடன்.